சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டம் 1977 கீழ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உலக நாடுகளின் மீது விதித்த வரி சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்னு அமெரிக்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. இதனால இந்த சட்டத்திற்கு கீழே வரி வசூலிக்கப்படாது என்று அமெரிக்க சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு நிறுவனம் அறிவிச்சிருக்கு. IEEPA சட்டத்தின்படி இதுவரை அமெரிக்க அரசாங்கம் கிட்டத்தட்ட $133 பில்லியன் வரி வசூலிச்சிருக்கு. இந்த மொத்த தொகையையும் ரீஃபண்ட் செய்யப்பட இருக்குது. ரீஃபண்ட் செய்ய தயார் அப்படின்னு ஓப்பனாவே அமெரிக்க அரசு அறிவிச்சிருக்கு. ஆனா அது எப்போ ரீஃபண்ட் செய்யப்படும், அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி அமெரிக்க உச்ச நீதிமன்றமோ அமெரிக்க அரசாங்கமோ வாயை திறக்கல. அதனால இதற்கான வழிமுறைகளை அமெரிக்காவின் கீழ் நீதிமன்றங்கள், அமெரிக்க சர்வதேச வர்த்தக நீதிமன்றம், அமெரிக்க சுங்கத்துறை ஆகியவை முடிவு செய்யும் அப்படின்னு கூறப்படுது. ரீஃபண்ட் குறித்து பேசிய அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன், ரீஃபண்ட் தொகை கட்டாயம் செல்லும், அவை நிறுவனங்களுக்கு செல்லுமே தவிர அமெரிக்க மக்களுக்கு செல்லாது என்று நினைக்கிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. பிற நாட்டு பொருட்களின் வரி ஏறும்போது அமெரிக்க கடைகள்ல அந்த பொருட்களுக்கான விலையும் ஏறிச்சு. அதனால அதிக தொகை கொடுத்துதான் அமெரிக்க மக்கள் பொருட்களை வாங்கிட்டு போனாங்க. ஸ்காட் பெசன் பேச்சை வைத்து பார்க்கும்போது அதிக தொகை செலுத்தி பொருட்களை வாங்கிய அமெரிக்க மக்களுக்கு எந்த ரீஃபண்டும் கிடைக்காது அப்படின்னு தெரிய வருது. ரீஃபண்ட் என்றால் அது எளிதாக கிடைத்து விடாது. அதில் ஏகப்பட்ட வழிமுறைகளும் நடைமுறைகளும் இருக்கும். இவை அனைத்தையுமே ஃபாலோ செய்து ரீஃபண்ட் பெறுவது பெரிய நிறுவனங்களுக்கு சற்று எளிதாக இருக்கும். ஆனா சிறிய நிறுவனங்களுக்கு அது மிக கடினம். அத்தனை வழிமுறைகளையும் பின்பற்றுவது அவர்களுக்கு சிரமத்தில் சென்று முடியும். அடுத்ததா இந்த ரீஃபண்ட் எப்போ கிடைக்கும் என்பதற்கான தெளிவான விளக்கம் இதுவரை கிடைக்கல. அதனால இந்த நடைமுறை முடிவை கிட்டத்தட்ட மாத கணக்கிலோ ஆண்டு கணக்கிலோ ஆகும் என்று ட்ரம்ப் முதல் ஸ்காட் பெசன் வரை தெரிவிச்சிருக்காங்க. என்னதான் சட்டத்திற்கு புறமானது என்று விதிக்கப்பட்ட வரியை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்தாலும் வரி போடுவதை கைவிடுவதா இல்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அந்த எண்ணத்தின் ஒரு பகுதிதான் தீர்ப்பு வந்த அன்றே ட்ரம்ப் அறிவித்த 10 விழுக்காடு வரி. இந்த வரியை அவர் வரி சட்டம் 1974 கீழே பிரிவு 122 படி விதிச்சிருக்காரு. அடுத்த நாளே 10 விழுக்காடு வரியை உலக அளவுல 15 விழுக்காடா உயர்த்தினார். வரி சட்டம் 1974 கீழ் பிரிவு 122 படி அமெரிக்கா வெளிநாடுகளிலிருந்து அதிக தொகைக்கு வாங்கி, ஆனா அது ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கான தொகை முன்பு சொன்னதை விட குறைவா இருந்தா அமெரிக்க அதிபர் 15 விழுக்காடு வரை உலக நாடுகள் மீது வரி விதிக்கலாம். ஆனா அது 150 நாட்களுக்கு மட்டுமே செல்லும். இந்த வரி விதிப்பு அமலுக்கு வருது. அடுத்து 150வது நாள் ஜூலை 24, 2026. அதனால அதற்குள்ள ட்ரம்ப் நிச்சயம் இன்னொரு வரி சட்டத்தை பிடிச்சிருவாரு. ஆனா அது எந்த நீதிமன்றத்தாலும் தலையிட முடியாதபடி வலுவான சட்டங்களாக இருக்கும். அவர் ஏற்கனவே இன்னும் சில மாதங்கள்ல ஒவ்வொரு நாடுகளுக்கு ஏற்ப வரி அறிவிக்கப்படும்னு வேறு அறிவிச்சிருக்காரு. ஆனா எக்காரணத்தை கொண்டும் வரி விதிப்பை மட்டும் விட்டுட மாட்டார் ட்ரம்ப். இறக்குமதி செய்யப்படும் பொருட்களால தேசிய பாதுகாப்பிற்கு ஏதேனும் அச்சுறுத்தல் இருந்தா அதிபரால வரி விதிக்க முடியும். இதற்கு எந்த கால வரம்பும் கிடையாது. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதியாகும் இந்த பொருட்களை உள்நாட்டு பொருட்கள் நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு ஆபத்து என்று ட்ரம்ப் இந்த சட்டத்தின் கீழ் வரிகளை கொண்டு வரலாம். நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் என்கின்ற அடிப்படையில இந்த சட்டத்தின் மூலம் அமெரிக்க அதிபர் உலக நாடுகளின் மீது வரி விதிக்கலாம். இதில் அந்தந்த நாடுகளின் வெளியுறவு கொள்கைகள் நியாயமற்றதாகவும் பாகுபாடு காட்டுவதாகவும் உள்ளது என்று கூட வரி விதிக்கலாம். இதில் அறிவுசார் திருட்டுகள் கூட அடங்கும். அமெரிக்காவிற்குள் இறக்குமதிகள் அதிகமாகி அது உள்நாட்டு உற்பத்திகளை பாதித்தா அதிபர் தாராளமா வரி விதிக்கலாம். நியாயமான விலைக்கு கீழே விற்கப்படும் வெளிநாட்டு அரசுகளால் மானியம் வழங்கப்படும் பொருட்களுக்கு இந்த சட்டத்தின் கீழ் வரி விதிக்கலாம். இதற்கு அதிபரின் உத்தரவுகள் தேவையில்லை. இது குறித்து அமெரிக்க வர்த்தகத்துறையை முடிவெடுக்கலாம். அமெரிக்க பொருட்கள் மீது அதிக வரி விதிக்கப்படும் போது அதிபர் இந்த பழிவாங்கும் வரி சட்டத்தை கையில் எடுத்து அதிக வரிகளை விதிக்கலாம். இப்படி அடுத்து சட்ட ரீதியாக எப்படி உலக நாடுகளின் மீது வரி விதிக்கலாம்னு ட்ரம்ப் அரசு நிர்வாகத்தினர் இப்போ தீவிரமா வேலை பார்த்து கொண்டிருக்காங்க.
கடந்த 2ஆம் தேதி இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் அறிவிப்பை வெளியிட்டாங்க இந்திய பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இந்த ஒப்பந்தம் மார்ச் மாதம் கையெழுத்திடப்பட்டு வரும் ஏப்ரல் மாதம் முதல் அமலுக்கு வரும்னு கூறப்பட்டது. தற்போது இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் 50 விழுக்காடு வரி விதிக்கப்படுது. இந்த ஒப்பந்தம் அமலாகும் போது அது 18 விழுக்காடா குறையும். இந்திய பிரதிநிதிகளுக்கும் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கும் இடையே வாஷிங்டன்ல பேச்சுவார்த்தை நடைபெற இருந்தது. இந்த நிலையில அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் 15 விழுக்காடு கூடுதல் வரி விதிப்பு காரணமா தற்போது குழப்பமான சூழல் நீடிக்குது. குறிப்பா இந்திய பொருட்களுக்கு எவ்வளவு வரி விதிக்கப்படும் என்பது தொடர்பாக அமெரிக்க அரசு அதிகாரப்பூர்வமா எந்த அறிவிப்பையும் வெளியிடல. இதன் எதிரொலியா இந்தியா அமெரிக்கா இடையே நடைபெற இருந்த வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கான புதிய தேதி பின்னர் முடிவு செய்யப்படும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கு. இந்த மாத தொடக்கத்துல பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் தொலைபேசியில பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இதுல சுமூக உடன்பாடு எட்டப்பட்டது. இதை தொடர்ந்து இந்திய பொருட்கள் மீதான வரி 18 விழுக்காடா குறைக்கப்படும் என்று அதிபர் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இந்த நிலையில பேச்சுவார்த்தை தள்ளி போகுது. இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.